மக்களுக்கு பாருங்கள், யூ ஆர் இன் ஸ்னோ லெப்பர்ட் டெரிட்டரி, டூ டோன்ட். பாருங்கள் வரையாடு. எங்கேருந்து ஏறி வந்திருக்கிறோம் பாருங்க. அங்கே பாருங்கள் தார் ரோடு, அது அப்படியே முடிஞ்சு அந்த மண் ரோடு பாருங்கள். அப்படியே ஏறி அந்த மண் ரோட்லேயே வளைவுகளாக இருக்குது பாருங்கள். அதில் ஏறி அப்படியே வந்திருக்கிறோம். பாலைவனம் மாதிரி இருக்குது. மாடுகளுக்கு உணவுன்னு பார்த்தீங்கன்னா இதில் சின்ன சின்னதாக புல் இருக்குது பாருங்கள். இதை தான் சாப்பிட்டுக்குதுங்க. பாருங்க, இந்த காஞ்ச சருகு இது எல்லாம் தான் சாப்பிடுது பாருங்க. எப்படி இருக்குன்னு பள்ளம். வீடு பாருங்க, இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் இருக்குது. இந்த வீட்டில் ஆள் இருக்காங்களா என்னன்னு தெரியலிங்க. 5 நிமிஷம் சத்தம் போடுற யாருமே வெளியே வர மாட்டேங்கிறாங்க. இதை வேறு பூட்டி வேறு வச்சுருக்குறாங்க. கொஞ்சம் தண்ணி வாங்கி கொடுக்கலான்னா அதுக்கே ஆள் இல்லை. ஒருத்தர் இல்லை இந்த கிராமத்தில். அதிகபட்சம் ஒரு 10 குடும்பம் இருக்கலாம் இங்கே இருந்தால். ஒருத்தருமே இல்லைங்க இந்த கிராமத்தில். எவ்வளோ கஷ்டப்பட்டு கீழேருந்து மேலே வந்தான், யாருமே இல்லை. இங்கே பாருங்கள் அந்த கிராமத்தை அப்படியே பாருங்கள். அங்கே பாருங்கள் பனி. ஆமாங்க, மனிதர்கள்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மட்டும்தான் இருக்கிற போல் இருக்குது இந்த மலையில். இதா டேய் பாரு, ஒரு நிமிஷம் பார்டர் எதுன்னு பாரு. இந்தியா பார்டரு, பாகிஸ்தான் பார்டர் எவ்வளோ தூரம்னு பாரு. டேய் பாடுறா, இங்கே கொண்டு போய் சிக்கிக்கு போகிறேன்டா. டேய் சுற்றுவானுங்கடா தருணே. பாருங்க ரைட் சைடில் சரியான பள்ளத்தாக்கு மக்களே. எட்டியே பார்க்கக்கூடாது. எட்டி பார்த்தா தான் சுற்றிரும். இங்கே வாருங்க எப்படி இருக்குன்னு தருணே. மக்களே, இப்போ நம்ம லடாக்லேயே ஒரு டேஞ்சரான வில்லேஜ்னு சொல்கிறாங்க இந்த வில்லேஜை. இந்த வில்லேஜுக்கு பேர் வந்து உலே, இன்னொரு பேர் வந்து ஸ்னோ லெப்பர்டு வில்லேஜ்னு சொல்லுவாங்க. லடாக்கில் நம்ம இப்போ போகிற இடத்துல தான் அதிகமாக ஸ்னோ லெப்பர்டு வந்து இருக்குங்க. நிறையா பேர் இந்த இடத்துல ஸ்னோ லெப்பர்டு பார்த்துருக்காங்க. கூகுளில் வந்து ஸ்னோ லெப்பர்டுன்னு சொல்லி வீடியோ போட்டிங்கன்னா லடாக்னு வரும். அதில் நிறையா ஹண்டிங் வீடியோலாம் இருக்குங்க. ஸ்னோ லெப்பர்டு வந்து இறையை வந்து வேட்டையாடுற மாதிரி மலையிலிருந்து அப்படியே உருண்டு ஒரு வரையாடு மாதிரி இருக்கும், நீலகிரி தார். அதை பிடிச்சி அப்படியே உருண்டுகிட்டே வருங்க. அந்த இடமெல்லாம் இதுதாங்க இப்போ நம்ம போகிறோம். இப்போ வந்து சம்மர் சீசன்னால் பனியெல்லாம் இல்லைங்க. இந்த ரோட்லேயே வந்து பனி சிறுத்தையை பார்த்துருக்கதாகவும் சொல்கிறாங்க. பார்த்துருக்கு, ஒரு சில அட்டாக்கும் நடந்திருக்குங்க. அதனால தான் இது கொஞ்சம் டேஞ்சரான வில்லேஜ்னு சொல்கிறாங்க. நம்ம அங்கே போய் அந்த மக்கள்கிட்டலாம் அதிகமாக பேச முடியாதுங்க. ஏன்னா அவங்க பேசுகிற ஒரே ஒரு மொழி லடாக்கி மொழி தான். அது ஹிந்தியிலிருந்து பாதிக்கு பாதி வேறு மாதிரி இருக்குங்க அந்த மொழியே. நமக்கு ஹிந்தியே தெரியாது, அப்புறம் எங்கே போய் லடாக்கி தெரியுங்க. இது டேஞ்சர்னால் ஸ்னோ லெப்பர்டு இருக்கிற ஏரியானால மட்டும்தான் இது டேஞ்சருங்க. மற்றபடிக்கு ஆட்கள்னாலேயோ இல்லை வேறு ஏதாவது வழிப்பறி ரோடு ரொம்ப இதாக இருக்குது அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்க. இது முழுக்க இராணுவ கட்டுப்பாட்டில் இருக்கிற ஏரியாங்க இந்த லடாக். ரெண்டாவது நிலச்சரிவும் வந்து கொஞ்சம் அபாயம்தாங்க. இப்போ நம்ம ஹைவேஸ்லேயே வரும்போது காற்று அதிகமாக அடிக்குதுங்க. அப்போ இந்த சின்ன சின்ன மண்ணெல்லாம் பறந்து வந்து அடிக்குது. ஹெல்மெட் போட்டு வைசரை வந்து க்ளோஸ் பண்ணிடணுங்க. இப்போ நீங்கள் பார்க்குறதெல்லாம் மண் குவியல் தான். மலைகளில் மண் குவியல், பாறையும் கூட இல்லைங்க. இந்த கல்லெல்லாம் சும்மா அப்படியே வச்சுருக்கிற மாதிரி தான் இருக்குங்க. ஒரு கல் எடுத்தோம்னா அப்படியே வந்துடும். இந்த மாதிரி அந்த மலை ஃபுல்லாக இருக்குது. பள்ளத்தாக்கு பாருங்க எப்படி இருக்குன்னு. அடிக்கடி நிலச்சரிவு நடந்துருங்க. இந்த கிராமத்தில் குளிர்காலத்தில், அதாவது வின்டர் சீசன் சொல்கிறாங்க, அந்த சீசன் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி இந்த 3 மாதமும் இந்த கிராமத்தில் வந்து அதிகபட்சமாக -25 டிகிரி வரைக்கும் குளிர் இருக்குங்களாம்மா.
நீங்கள் யூடியூப்பில் ஸ்னோ லெப்பர்ட் இன் லடாக்னு போட்டிங்கன்னா நிறையா வீடியோ ஷார்ட்ஸ் எல்லாம் வருங்க. அதில் வந்து ஸ்னோ லெப்பர்டு வந்து வேட்டையாடுற மாதிரி சில வீடியோஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எடுத்தது தாங்க. இந்த இடத்துல வந்து ஒரு பைனாக்குலர் மாதிரி வச்சுருக்காங்க. அதை வச்சு நம்ம பார்க்கலாம். ஸ்னோ லெப்பர்ட் நமக்கு லக்கு இருந்தால் அந்த இடத்துல நம்ம வந்து பார்க்கலாங்க. பனிக்காலத்தில் தான் இருக்குன்னு சொல்ல முடியாதுங்க. இந்த மாதிரி ட்ரை சீசன்லேயும் ஸ்னோ லெப்பர்டு வந்து பார்த்துருக்குறாங்க. இது ட்ரை சீசனு, இது வந்து சம்மர் சீசனுங்க. கோல்டு டெசர்ட்னு சொல்கிறாங்க. பார்க்குறக்கு பாலைவனம் மாதிரி இருக்குங்களா. இப்போ டெம்பரேச்சர் வந்து 12 டிகிரிங்க. நைட்டு வந்து 1 டிகிரி 2 டிகிரி இந்த மாதிரி இருக்கும். நல்ல ஒரு ரிமோட் ஏரியாங்க அது. லடாக்லேருந்து, அதாவது லே அந்த சிட்டியிலேருந்து 78 கிலோமீட்டர் வருங்க. மெயின் ரோட்லேருந்து 27 கிலோமீட்டர் இந்த மாதிரி உள்ளே போகணும். ஆள் நடமாட்டமே இருக்காதுங்க இந்த ஏரியாவில். இந்த கிராமத்துக்குள்ளே பஸ் வசதி கிடையாதுங்க. கரண்ட் இருக்கும், தண்ணி இருக்கும். ஆர்கானிக் முறையில் விவசாயம் பண்ணுவாங்க. இந்த விவசாயம் பண்ண பொருட்களில் ஒரு பகுதியை வந்து அவங்க வச்சுக்கிட்டு மற்றதை வந்து லோக்கல் மார்க்கெட்டுக்கு வந்து அனுப்பிடுவாங்க. ரொம்ப தூரம் அவங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது இல்லைங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் வந்து ரொம்ப அதிகமாகும். காய்கறி விலையெல்லாம் ரொம்ப அதிகமாயிரும். அதனால் அவங்க வந்து லோக்கல் மார்க்கெட்டில் மட்டும் டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கிறாங்க. அதாவது ஒரு 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டருக்குள்ளே. இப்போ இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி கருவேப்பில் வந்து இவ்வளோ ஒரு கொத்து நம்ம கடையில் வந்து ஒரு 10 ரூபாய்க்கு வாங்குகிறோம். நம்ம ஊரில் 10 ரூபாய்க்கு வாங்குகிற கொத்தமல்லி இங்கே வந்து 50 ரூபாங்க. இந்த கிராமத்துலேயும் பார்த்தீங்கன்னா நான் லடாக்கில் வந்து ஒரு சில கிராமங்கள் வீடியோலாம் போட்டிருப்பேங்க. அதில் என்ன லைஃப் ஸ்டைலோ அதே தான் இந்த கிராமத்தில் இருக்கும். மேக்ஸிமம் எல்லாருமே இங்கே வந்து விவசாயம் தான் பண்ணுறாங்க. எல்லாருமே ஃபார்மர்ஸ் தாங்க. வந்து என்ன விவசாயம் பண்ணுறாங்கன்னு கேட்டோம்னா சப்ஜி அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. சப்ஜினா காய்கறிகள் தான் வந்து இவங்க பண்ணுறாங்க. அது போக வித்தியாசமான கீரை வகைகள்லாம் இந்த மலை பிரதேசத்தில் வந்து முளைக்குதுங்க. அதெல்லாம் நம்ம தமிழ்நாடு சைடில் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். அந்த மாதிரி இருக்குது. லெட்யூஸ் மாதிரியே இருக்குது, ஆனால் அது ஒரு கீரை. லெட்யூஸ் கிடையாதுங்க. ஆனால் அந்த மாதிரி வித்தியாசமான கீரை வகைகள் எல்லாம் இங்கே வந்து வளருதுங்க. 6 மாதத்தில் என்ன பயிர் வந்து அறுவடை பண்ணி எடுக்க முடியுமோ அந்த மாதிரி பயிர் வகைகளை வந்து போட்டுக்கிறாங்க. அடுத்த 6 மாதம் குளிர்காலம் ஆயிரும். அப்போ வந்து விவசாயம் வந்து பண்ண முடியாதுங்க. குறிப்பாக டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி இந்த 3 மாதம் ரொம்ப பனியாக இருக்குங்க. இந்த இடமெல்லாம் பனி மூடிருங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் பாலைவனமாக இருக்குங்களா. இது எல்லாமே வெள்ளை கலரில் தெரியுங்க. இப்போ பாறை கூடியும் கருப்பு கலரில் தெரியாது. அந்த அளவுக்கு பனி வந்து ஃபுல்லாக மூடிடும், ரோடெல்லாம் மூடிடுங்க. அப்போ வந்து அந்த 3 மாதம் மக்கள் வந்து வீட்டிலேயே முடங்கிடுவாங்க. அந்த 3 மாதத்துக்கு வந்து அந்த 3 மாதத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இவங்க முன்கூட்டியே வந்து இவங்க சேகரித்து வச்சுக்குவாங்க. இதுதான் இவங்களோட லைஃப் ஸ்டைலிங்க. பாருங்க எப்படி இருக்குன்னு பள்ளம். ஹெமிஸ் நேஷ்னல் பார்க்குன்னு ஹெமிஸ்னு போட்டிருக்குங்க போர்டில். ஹெமிஸ் நேஷ்னல் பார்க் ஒன்று இருக்குது. அங்கே வந்து ஸ்னோ லெப்பர்ட் இருக்கிற ஏரியா. அப்போ நம்ம போயிட்டுருக்கிறது வந்து இந்த ஹெமிஸ் நேஷ்னல் பார்க் சம்மந்தப்பட்ட மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேங்க. பனிச்சிறுத்தை பனியில் தான் இருக்குன்னு சொல்ல முடியாதுங்க. இந்த மாதிரி ஏரியாலே இருக்கும். நீங்கள் யூடியூப்பில் சும்மா செக் பண்ணி பாருங்கள். ஸ்னோ லெப்பர்ட் லடாக்னு போட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஹண்டிங் வீடியோவில் பார்த்தீங்கன்னா மலையில் வந்து ஒரு வரைகடை பிடிச்சி அப்படியே உருண்டு வருங்க. அப்படியே ஒரு 30 பல்ட்டி 40 பல்ட்டி அடித்து கீழே வரும். ஆனால் அந்த இறையை வந்து விட்டுறாதுங்க. அப்படியே இருக்கும், பிடிச்சிக்கும். அது எல்லாமே இந்த இடத்துல வீடியோ எடுத்தது தாங்க. அந்த ப்ரொஃபஷ்னல் கேமரான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த வைல்ட் லைஃப் கேமரா, அதில் வச்சு இந்த இடத்துல வீடியோ எடுத்தது தான். இப்போ அங்கே ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தை தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி நிறையா மலைகள் வந்து தெரியுங்க. அந்த இடத்துல தான் வந்து அவங்க அந்த பைனாக்குலர் மாதிரி வச்சு எடுத்துக்கிறாங்க வீடியோ. கை வந்து பார்த்திங்கன்னா தெரியுது பாருங்க, எல்லாம் விரைச்சிருச்சு, உணர்ச்சி இல்லாத மாதிரி இருக்குங்க. க்ளவுஸ் போட்டு தான் ஓட்டணும். இங்கெல்லாம் வண்டி பைக் ஓட்டுறதுன்னா நிறையா ப்ரொசீஜர் இருக்குங்க. நிறையா ப்ரொசீஜருங்கிறத விட சேஃப்டி ஐட்டம் நிறையானா நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல தெர்மல் வியர் போட்டுக்கணுங்க. ரெண்டாவது க்ளவுஸ் போட்டுக்கணும். க்ளவுஸ் போடுறதுக்கு முன்னாடி அந்த கைக்கு போடுறதுக்கு ஒரு தெர்மல் இருக்குங்க. க்ளவுஸ்லேயே ஒரு தெர்மல் மாதிரி, அதை போட்டுட்டு க்ளவுஸ் போடணும். மெயினாக வந்து ஷூ வேணுங்க. இதெல்லாம் இல்லைன்னா வண்டி ஓட்டுறது ரொம்ப கஷ்டமாயிரும். கையெல்லாம் வந்து விரைச்சிரும். நம்ம எதை தொடரோங்கிறதே உணர்வு இல்லாமல் இருக்குங்க. காற்று ஊசி மாதிரி குத்தும்.
இதெல்லாம் வந்து ஷூட்டிங் ஸ்டோன் ஏரியாங்க. ஷூட்டிங் ஸ்டோனுங்கிறது நான் ஒரு சில வீடியோஸ்லேயே சொல்லியிருப்பேன். நிலச்சரிவானா ஒரு பாறை 2 பாறைன்னு உருண்டு வராதுங்க. 2000 3000 கல் மேலேருந்து மலையிலேருந்து அப்படியே உருண்டு போகும். அது போகிற ஃபோர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு துப்பாக்கிலேருந்து புல்லட் ஃபயர் பண்ணால் எப்படி ஸ்பீடாக போகுமோ அந்த மாதிரி மேலேருந்து யாரோ தள்ளி விட்ட மாதிரி போகுங்க. 2000 3000 கல் உருண்டு விழுகுங்க. அதுதான் வந்து ஷூட்டிங் ஸ்டோன்ஸ். இந்த மாதிரி இடத்துல வந்து அது ஒரு பெரிய பிரச்சனை. போகும்போது பார்த்து போய்க்கணுங்க. இன்னொன்று, நமக்கு வண்டி ஏதாவது பிரேக் டவுன் ஆயிடுச்சோ இல்லை நமக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னு நினச்சோம்னா ஆள் நடமாட்டமே இருக்காதுங்க. 23 கிலோமீட்டருக்கு எந்த ஒரு கிராமம், எந்த ஒரு கடை எதுவுமே இருக்காதுங்க. நம்ம போகிற வழியில் மெயின் ரோட்லேருந்து 25 கிலோமீட்டர் உள்ளே போகணும். இதுக்கு இடையில் எந்த கடை எதுவுமே இருக்காதுங்க. பாருங்கள், அதெல்லாம் பனி இருக்கு. உங்களுக்கு நான் ஃபோன்லேருந்து காட்டுறேன். இது வந்து சம்மர் சீசன், நல்ல வெயில் அடிக்குது. அப்படி இருந்தும் பனி வந்து மேலே இருக்கு பாருங்கள். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பனி. இந்த ரூட்டில் தான் நம்ம போகணும். ஆமாம், மாடு. மக்களே, நம்ம ஊரில் செல்லப்பிராணியாக வளர்த்துற ஒரு நாய் இனம் இங்கே வந்து திருநாய். இங்கே திருநாயை சுற்றிட்டு இருக்கிறது தான் நம்ம சைட்லலாம் 5000 10,000 சொல்கிறாங்க. அந்த டாக் ப்ரீடு நேம் வந்து ஒன்று சொன்னாங்க, எனக்கு அது வாயில் வரலைங்க. டிபெத்தியன் டாக் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்குங்க. நல்லா ஜெய்ஜாண்டிக்காக வளரும். எந்த மாதிரின்னு சொல்லணுன்னா, ஒரு ஜெர்மன் ஷெப்பர்டு, நல்லா வளர்ந்த ஜெர்மன் ஷெப்பர்டுங்க. அதுவே வந்து 1.5 மடங்கு உருவம் பெருசு. முடி பார்த்திங்கன்னா பொமரேனியனுக்கு இருக்கிற மாதிரி முடி இருக்குங்க. அதுக்கு பேர் ஒன்று சொன்னார் நம்ம அண்ணன் ஒருத்தர், மறந்துடுச்சுங்க. வேறுங்க தண்ணியெல்லாம், இந்த தண்ணியெல்லாம் பனிலேருந்து உருகி வர தண்ணி. நம்ம வந்து கீழே 10,133 அடி ஆல்டிடியூட்னு போட்டிருந்ததுங்க, எபோவ் சீ லெவல்னு சொல்லி. இப்போ நம்ம அதுலேருந்து நம்ம மேலே ஏறிட்டு இருக்கோம். மக்களே, அங்கே பாருங்கள், மேலே ஃபுல்லாக பனி தாங்க. முழுக்க முழுக்க பனி. உச்சியில் மேலே ஒரு பனிப்புயல் மாதிரி மிஸ்ட் ஃபார்ம் ஆகிருக்குங்க. பாருங்க, நம்ம வந்த ரோடு அங்கே, அதில் வந்தோம். அந்த மண் சரிவுலேயே அப்படியே வந்துருக்குறோம். அங்கே தெரியுது பாருங்கள் ரோடு. இங்கே வந்து நீலகிரி தார் வந்து இருக்குது. அதுதான் வந்து ஸ்னோ லெப்பர்டுக்கு பிடிச்ச இறை. பாருங்க வரையாடு. ரோடு கிராஸ் பண்ணி ஓடிடுச்சுங்க. பாக்கெட்லேருந்து ஃபோன் எடுக்கிறதுக்குள்ளே மின்னல் வேகத்தில் அந்த மலை ஏறிடுச்சு. ஸ்னோ லெப்பர்டுக்கு பிடிச்ச இறை. அது எவ்வளோ ஹைட்டுக்கு போயிடுச்சு பாருங்க.
இதுதான்டா அதுக்கு இருக்கிற ஒரே இறை. மாடு அதெல்லாம் திங்காதா? இப்போ இதெல்லாம் நல்லா கல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வச்ச மாதிரி தான் இருக்குங்க. பார்த்தாலே தெரியும் பாருங்க, அப்படியே ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி வச்ச மாதிரி தான் இருக்குது. ரொம்ப ஆபத்துங்க, எப்போ வேணால் சரியும். இங்கே பாருங்க, இந்த வியூவை உங்களுக்கு நான் ஃபோன்லேருந்து காட்டுறேன் பாருங்கள். நம்ம அந்த மலையோட சரிவுலேருந்து தான் வந்திருக்கிறோம். இப்போ நம்ம போயிட்டுருக்கிற இடம் வந்து ஒரு 12,000 அடி ஆல்டிடியூட்டில் இருக்கலாங்க. ஆனால் நம்ம அடுத்தடுத்த நாளில் வந்து இதை விட உயரமான இடங்களுக்கு போவோம். அதாவது கார்துங்லா, சங்லா பாஸ் அப்படின்லாம் இருக்குங்க, அங்கெல்லாம் போவோம். அதெல்லாம் 19,000 அடி 17,000 அடி உயரத்தில் இருக்குது. பனி ரோட்லேயே இருக்குங்க. இன்னும் உங்களுக்கு நான் அந்த மலையில் பனி இருக்கிறத காட்டணும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இருக்கும். ரோடெல்லாம் பனியாக இருக்குங்க கார்துங்லா. அங்கே தான் நம்ம அடுத்தடுத்து போவோம். என்னடா ரோடையே எவ்வளோ நேரம் காட்டிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இந்த ஹிமாலயஸை பொறுத்த வரைக்கும் இந்த மலைகளோட அழகை பார்க்குறதுக்கு தான் எவ்வளவோ மக்கள் இங்கே வராங்க. அதாவது எல்லா விதமான மலைகளையும் வந்து இங்கே பார்க்கலாங்க. டெசர்ட் மாதிரி, ஸ்னோ மாதிரி, கிராஸ்லேண்டு, அப்புறம் சோலா மாதிரி, சோலா ஃபாரஸ்ட், இந்த மாதிரி எல்லா விதமான மலைகளும் வந்து ஒரே இடத்துல இருக்குது. இங்கே பாருங்க, ஏதோ ஒரு பறவை ஓடுது. அதுக்குள்ளே ஓடிடுச்சுங்க. இங்கே பாருங்கள், ஆடு மாடெல்லாம் மேய விட்டுருக்குறாங்க. பக்கத்தில் ஏதாவது இன்டீரியராக வீடுகள் இருக்கலாம். பாலைவனம் மாதிரி இருக்குது. மாடுகளுக்கு உணவுன்னு பார்த்தீங்கன்னா இதில் சின்ன சின்னதாக புல் இருக்குது பாருங்கள், இதை தான் சாப்பிட்டுக்குதுங்க. இங்கே பாருங்கள், இந்த காஞ்ச சருகு இது எல்லாம் தான் சாப்பிடுது. தலை அங்கே பாருங்க, அங்கெல்லாம் இருக்குது மாடு. எந்த இடத்துலலாம் கொஞ்சம் கொஞ்சம் செடி இருக்கோ அதெல்லாம் சாப்பிட்டுக்குது. சரிவில் நின்று சாப்பிட்ருக்கு மாடு. ஏய், முட்டை வர மாதிரி வருது பாருங்க. கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் சாப்பிடுது. பனிச்சிறுத்தையோட வாழ்க்கையெல்லாம் நம்ம ஊரில் இருக்கிற சிறுத்தைகளை விட கொஞ்சம் கடினமாகவே இருக்கும் போல் இருக்குங்க. ஏன்னா மொட்டையாக இருக்குது மலைகள். இதில் வந்து அந்த சிறுத்தைக்கு உண்டான இறை வந்து எங்கே இருக்குதுன்னு தேடி கண்டுபிடிச்சி அதை வேட்டையாடி சாப்பிட்டு வாழ்ந்துட்டுருக்கு பாருங்க. இதுதானே பாருங்க, ரிசோர்ஸ் மேப் ஆஃப் உள்ளே. இந்த மாதிரிங்க நீங்கள் பார்க்குற மலைகளில் எங்கேயோ ஒரு இடத்துல வரையாடு ஒன்றோ ரெண்டோ சுற்றிட்டு இருக்கோம். அந்த தேடி போய் அதை வேட்டையாடி சாப்பிட்ணும். அதுவும் நான் பார்த்த வீடியோவில் அந்த பனிச்சிறுத்தை வேட்டையாடுற முறை பார்த்தா ரொம்ப பயங்கரமாக இருக்குங்க. அதாவது மலை உச்சியில் ஒரு இறையை பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த இறை துள்ளி தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது. இந்த சிறுத்தை வந்து விட மாட்டேங்குதுங்க. ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது, அந்த சிறுத்தையும் அந்த இறையும் ரெண்டும் அப்படியே மலையிலேருந்து உருண்டு வருது. உருண்டு வந்தாலும் 30-40 பல்ட்டி அடிக்குதுங்க. நான் வந்து பல்ட்டி 30-40 நான் கம்மியாக சொல்கிறேன். அங்கேருந்து அடிவாரம் வரைக்கும் உருண்டு வந்தது. கடைசியாக வர வரைக்கும் அந்த சிறுத்தை வந்து அந்த இறை வந்து பிடிச்சே இருக்குது. ஆக்ரோஷமாக இருக்கும் போல இருக்குங்க. வண்டி புல்லட் 350ங்க. இன்றைக்கி நம்ம ரெண்டலுக்கு எடுத்துகிட்டு வந்தது. 2வது கீர் போட்டாலே வண்டி ஏற மாட்டேங்குது மேலே. ஆக்சிஜன் கம்மியாக இருக்கிறதுனால இன்ஜின் பவர்லாம் ரொம்ப கம்மியாக இருங்களாமா. 350 சிசி வண்டி வந்து 150 சிசி எப்படி ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுதோ அந்த மாதிரி தான் இருக்குங்களாமா இந்த இடத்துல. போக மாட்டேங்குது. இங்கே பாருங்க, அவ்வளோதான் 30 கிலோமீட்டர் வேகத்தில் தான் போகுது. ஃபுல் த்ராட்டில் முறுக்கிட்டு இருக்கேன்.
ஹிமாலயன் கூடயே கொஞ்சம் ஓரளவுக்கு தம் கட்டி இழுத்துதுங்க. இப்போ என்ன ஒரு சம்பவம்னு கேட்டிங்கன்னா, ரோடு முடிஞ்சது போல இருக்குது, ஆஃப் ரோடு. மக்களே, ஹிமாலயம் எடுத்து வந்துருக்கலாம் போல் இருக்கு. இதே மாதிரி இருந்தால் தட்டி தட்டி போயிடலாங்க. கொஞ்சம் எண்டியூரமாக இருந்ததுன்னா கஷ்டம். ஃபஸ்ட்டு கீர் போட்டே மேலே ஏற மாட்டேங்குது வண்டி. ஓ ஆமாங்க மக்களே, இதில் ஹேர்பின் பெண்டு வேறு மேலே ஏறுதுங்க. எங்கேயும் மேலே போகணும் போல இருக்குங்களே. என்னடா பாறையில் ஒரு மாதிரி இருக்குது வித்தியாசமா, கரையான் புத்து மாதிரி இருக்குல்ல. ஏண்டா தண்ணே ஏறு, இது எங்கெங்கே ஏறுது வண்டி. இங்கே வாடா தர்றே, மேலே ஏறுதுடா. போகுமா வண்டி? எப்படியாவது மேலே கொண்டு போயிடலாம் வண்டியை. ஏதோ சரி நிலச்சரிவுலாம் ஆகாமல் இருந்தால் சரி. கார்கில் ரோட்டில் நடந்ததுங்க ஒரு சம்பவம். பாறை உருண்டு விழுந்துருச்சு ரோட்டில். டேய் தருணு, அந்த பனி மழை தெரியுது வர நேரம் அந்த மட்டத்துக்கே போகும்போது இருக்கு. ஏண்டா மக்களே, அங்கே பாருங்க, அந்த பனிமலை தெரியுது பார்த்தீங்களா, நேராக அந்த மட்டத்துக்கே போகும்போது இருக்குது. ஏன்னா நான் கீழேருந்து வீடியோ எடுக்கும்போது உங்களுக்கு மேலே தூக்கி காட்டிகிட்டு இருந்தேன் ஃபோன் கேமராவை. இப்போ சமமாக இருக்குது. டேய் என்னடா ரோடு இப்படி இருக்கு? என்னடா வழி இதுதானா? நல்லா தெரியுமா? ஏய் வண்டி கிண்டி பஞ்சராச்சுன்னா முடிஞ்சது. அண்ணே ஏன்னா இப்படி வாய் வச்சுட்டு வரீங்க அப்படிங்கிறியா? தெரியாம வரல. வண்டி ஹிமாலயன் எடுத்துருக்கலாம் போல இருக்கு. மக்களே கருப்பு கலர் அது மாடு. எவ்வளோ கிலோமீட்டர் இங்கிருந்து? 5 கிலோமீட்டர் ஆஃப் ரோடா? ரோடு இல்லையா? அது மாடுறா, அங்கே தானே போயிட்டுருக்குறேன். இரு ஜூம் பண்ணாட்டி என்ன? ஏன்னா வண்டி எந்த ரோட்டில் ஓட்டிகிட்டு இருக்கு, ஜூம் பண்ணுங்க. மக்களே, கோபுரோலேருந்து பார்க்குறக்கு உங்களுக்கு வந்து பிரம்மாண்டமான ஒரு விஷயம் வந்து இத்தனோண்டு தான் தெரியுங்க. இது வந்து நல்ல ஒரு மேட்டில் ஏறிட்டு இருக்கிறோம். ஃபஸ்ட்டு கீர் தான், ஏதோ போயிட்டுருக்குது. வண்டி வேறு 55,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இங்கே ரோடு மேலே ஏறுதுங்க. இங்கெல்லாம் நம்ம எக்ஸ்பல்ஸ் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, வண்டி ஏறி இருக்காது. ஏறும், சிங்கிளாக வந்தால் ஏறிடுங்க. அங்கே வருங்க பார்க்குறக்கு அந்த பனிமலை வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. ரோடை பார்த்தா கொஞ்சம் டைப்பாக இருக்குது. மக்களே, எங்கேயோ போகுதுங்க ரோடு. எங்கேயோ போய் மேலே ஏறி அங்கேயும் பனி இருக்குங்க மேலே. டேய் நீ எத்தனை கிலோமீட்ரு? நீ எவ்வளோ கிலோமீட்ரு? மேப் ஆஃப் ஆயிடுச்சா? நியூட்ரல் விழுந்துச்சு. மக்களே, வண்டி ஏற மாட்டேங்குதுங்க. ஏறுதுங்க. நான் வந்து குறையெல்லாம் சொல்லலை 350. ஆனால் நம்ம அந்த ஹிமாலயன், நம்ம அந்த எக்ஸ்பல்ஸ் அந்த என்டியூரோவில் பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இல்லை. அப்படியே மொதன்னு ஏறிடுது.
குறை சொல்கிறதுக்கெலாம் இல்லைங்க. இந்த வண்டி நம்மளும் வச்சுருந்தோங்க 4 வருஷம். ஒரு விபத்து நடந்து தான் அந்த வண்டியை விற்க வேண்டிய சூழ்நிலை. அதை கொடுத்துட்டு தான் நம்ம வந்து ரேலி எடிஷன் வாங்கினோம். ஒரு இடத்துக்கு வந்தோம்னா தான் பக்கத்தில் இருக்கிற அடுத்தடுத்த இடங்கள்லாம் வந்து நமக்கு வந்து தெரிய வருதுங்க. வீட்லேயே உட்காந்துட்டு நம்ம வந்து இங்கே என்ன இருக்குது அங்கே என்ன இருக்குன்னு 10 பேத்துக்கு ஃபோன் பண்ணிவிட்டு கூகுள் மேப்பில் பார்த்துட்டு இருக்கிறத விட இப்போ இங்கே வந்தங்களா, இங்கே விசாரித்தோம்னா இன்னும் சொல்லுவாங்க, இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் வில்லேஜ் இருக்குங்க, அங்கே மக்கள் இருக்கிறாங்க, இங்கேருந்து இந்த இடத்துக்கு போனீங்கன்னா நல்லாயிருக்கும், இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது அப்படிங்கிற தகவலெல்லாம் ஒவ்வொரு இடத்துக்கு வந்து நம்ம நேரடியாக வந்தோம்னா தான் தெரியுதுங்க. இந்த கிராமம் வந்து நம்ம கோயம்புத்தூர்லேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா 3500 கிலோமீட்டருக்கு மேலே வரும். டேய் 2 கிலோமீட்டர் அந்த ஊருக்கு தான் போகுதா இல்லை வேறு எங்கேயாவது போயிட்டுருக்காடா? ஏதோ பாகிஸ்தான் பாடுறதுக்கு இது வந்துட போகுதுடா. மக்களே, பாகிஸ்தான் வந்து பக்கம்தாங்க. நம்ம இருக்கிற லொக்கேஷன்லேருந்து அதிகபட்சம் ஒரு 50 கிலோமீட்டர் வரலாம். தண்ணே பாடுறா கரெக்டா? இங்கே போய் பாகிஸ்தானுக்குள்ளே கொண்டு போய் விட்டுற போகுது ரோடு. ஓகே ஓகே ஓகே. இன்னும் வந்து என் கண்ணுக்கு 1 2 3 4 ஹேர்பின் வண்டி தெரியுது. அதை ஏறினதுக்கப்புறம் தான் இன்னும் எத்தனை பெண்டுங்கிறது தெரியும். அதை ஏறு என்ஃபீல்டு. ஏண்டா தண்ணே வந்துட்டமா? இந்த மாதிரி நிறையா கிராமங்க இருக்குங்க இந்த லடாக்கில். லடாக் செட்டில்மெண்ட்டு ஏரியான்னு சொல்லி ஒரு PDF அனுப்பிச்சிருந்தாங்க. எத்தனையோ கிராமம் இருக்குது பாருங்கள். ரைட் சைடில் சரியான பள்ளத்தாக்குங்க மக்களே. எட்டியே பார்க்கக்கூடாது. எட்டி பார்த்தா தான் சுற்றிரும். இங்கே வாருங்க எப்படி இருக்குன்னு தண்ணே. விழுதான் ஒன்றும் தெரியாது. டேய் எங்கேருந்து வந்திருக்கிறோம் பாரு. டேய் எங்கேருந்து ஏறி வந்திருக்கிறோம் பாருங்க. அங்கே பாருங்க தார் ரோடு. தார் ரோடு தெரியுதுங்களா? தார் ரோடு தெரியுதுங்களாங்க? அது அப்படியே முடிஞ்சு அந்த மண் ரோடு பாருங்கள். அப்படியே ஏறி அந்த மண் ரோட்லேயே வளைவுகளாக இருக்கு பாருங்க. அதில் ஏறி அப்படியே வந்திருக்குறோம் பாருங்க. குறுக்க இருக்கு பாருங்க. வந்துட்டங்களா? இந்த இடம் பாருங்க எப்படி இருக்குன்னு. இன்னும் போகணும். எவ்வளோ தூரம் போகணும்னு தெரியல. காற்று சரியான காற்றுங்க. எங்கடா மக்கள் வந்து எப்படியெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க வர்ற தருணு. ஏண்டா இவங்களுக்கெல்லாம் தமிழ்நாடுன்னு ஒன்று இருக்குது. அது வந்து செழிப்பாக இருக்குது, எல்லாமே அங்கே இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இவங்களுக்கு தெரியாது போல் இருக்குது. இதை தான் வாழ்க்கை, இதில் தான் நம்ம வந்து சர்வை பண்ணணும். அப்படியே வாழ்ந்துட்டு இருப்பாங்க போல் இருக்குங்க. என்னடா சத்தம்? பாகிஸ்தான் பார்டர் பக்கம்தான். மேப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும். மக்களே சொல்ல முடியாதுங்க.
அங்கங்கே அப்படியே வந்துருங்க திடீர்னு. இங்கே பாருங்க, யூ ஆர் இன் ஸ்னோ லெப்பர்ட் டெரிட்டரி. சவுண்ட் பார்த்து எப்படி கேட்குதுன்னு. ஓகே, யூ ஆர் இன் ஸ்னோ லெப்பர்ட் டெரிட்டரி, டூ டோன்ட். டூ என்ன போட்டிருக்கு? yourself in the mountains, descends on signs on a 7 altitude sickness, where possible walk instead of drive, carry back your known by either. அதெல்லாம் தெரியுது. அப்படின்னா என்ன? அவங்க எதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, இங்கே வந்து கட்டக்கூடாது, ஃபாஸ்ட் லைட் அடிக்கக்கூடாது. இது என்னது? டோன்ட் பண்ணக்கூடாதா? டிஸ்டர்ப் ஃபீட் வைல்ட் அனிமல்ஸ், மேக் லவுட் நாய்ஸஸ் இன் வைல்ட் லைஃப், யூஸ் பிரைட் ஃப்ளாஷ் லைட், அப்ரூட் ஆர் ரிமூவ் வெஜிடேஷன். ஓ, காட்டில் இருந்து எது இருக்குது? வாஷ் க்ளோத்ஸ் இன் வாட்டர் சேனல் ஸ்ட்ரீம்ஸ். பாருங்க, வில்லேஜ் பாருங்க, அங்கே தெரியுது பாருங்க, எப்படி இருக்குது பாருங்க. வந்துட்டங்க. வீடு ஒரு மக்களே, இந்த மாதிரி வீடுகள் இருந்தால், அதாவது இந்த மாதிரி டிசைனில் வீடு இருந்தாலே அது வந்து புத்திஸ்டோட கிராமமாக தான் இருக்குங்க. அந்த புத்த மதத்தை சார்ந்தவங்க தான் இந்த மாதிரிலாம் கட்டி வச்சுருக்குறாங்க வீடுங்க எல்லாம். அந்த பால்டிஸ் ட்ரோக்பா அப்படிங்கிற ட்ரைப்ஸ் வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா கல் மண் அந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி இதில் இருந்தாலே இது வந்து புத்த மதத்தை சார்ந்தவங்களோட வீடு தான். என்னடா ஊரே காலி, யாருமே இல்லை உலகுது. மக்களே, என்னங்க ஒருத்தருமே இல்லை இந்த ஊரில். அவ்வளோதானா? அரைடுன்னு காட்டுதா? டே, போகுதுடா வழி, இன்னும் போகுதுடா வழி. பாகிஸ்தானுக்கே போயிட போகுது மக்களே. இதுதாங்க இந்த உள்ளே கிராமம். இங்கே பாருங்க, வழி போய் அப்படியே மேலே ஏறி அங்கே வீடு இருக்குது, இன்னும் போகுது, அப்படியே போகுது வழி. பார்த்துருவோமா போய்? ஏர் மக்களே, இங்கேயும் ஒரு லாட்ஜ் இருக்குங்க, ஸ்னோ லெப்பர்டு லாட்ஜுன்னு சொல்லி. அதுதான் அந்த லாட்ஜுன்னு தருண் சொல்கிறான். ஆனால் வழி பார்த்திங்கன்னா இன்னும் போகுது மேலே. எவ்வளோ தூரம் போகுதுன்னு தெரியலையே. இல்லை, எவ்வளோ தூரம் போகுதுன்னா, இப்போ நம்ம நின்றுட்டுருக்கிறது ஒரு மலை, அந்த சைடு வந்து இன்னொரு மலை, இந்த ரெண்டு மலையை கடக்கணும். எவ்வளோ தூரம் போய் அந்த மலையை ஜாயிண்ட் ஆகுதுன்னு தெரியலைங்க. மேப்பில் பாரு, பாகிஸ்தான் பார்டர்னு. பாகிஸ்தான் சும்மா மேப்பில் அப்படியே பார்த்து ஜூம் பண்ணி பாரு, பார்டர் பாரு. இங்கே மேலே பனி, அந்த பனி மலை மேலேயும் வந்துட்ட போல இருக்குங்க. மேலே பாருங்க. நடந்து போனால் ஒரு 2 மணி நேரத்தில் நடந்து போகலாம். இது டே சரிதானா? பேச்சை கேட்டு நான் போயிட்டுருக்குறேன்.
இங்கே வாரு, வண்டி ஏறலைனால ஏற்றிக்கலாம். இதே ஏற மாட்டேங்குது. தண்ணி அந்த பனிலேருந்து அப்படி அந்த அந்த பனி அப்படியே உருகி அப்படியே தண்ணியாக வருது பாருங்க. அது அப்படியே அந்த பள்ளத்தில் போகுது. மக்களே, இது அதை விட ரோடு கொஞ்சம் டேஞ்சராக இருக்குதுங்க. மேலே வந்துட்டான், வண்டி போக மாட்டேங்குது. வரும் மட்டத்துக்கே வந்துட்டாங்க, அந்த பனிமலையோட மேலேயே வந்துட்டான். மக்களே, இந்த கிராமம் ஆட்கள் இருக்கிறாங்களா என்னன்னு தெரியலைங்க. ஆனால் மேப்பில் வந்து இங்கே லாட்ஜ் காட்டுதுங்க, ஸ்னோ லெப்பர்ட் லாட்ஜுன்னு. அந்த லாட்ஜ் தான் அது தருன்னு சொல்கிறான். சரி, வந்துட்டோம், பார்த்துருவோம். ஒரு ஆளை காணுங்க இந்த கிராமத்தில். எப்படிரா இதா? டேய் பாரு, ஒரு நிமிஷம், பார்டர் எதுன்னு பாரு, இந்தியா பார்டரு, பாகிஸ்தான் பார்டர் எவ்வளோ தூரம்னு பாரு. டேய் பாடுறா, எங்கேயா உள்ளே கொண்டு போய் சிக்கிக்கு போகிறேன்டா. டேய் சுற்றுவானுங்கடா, தருணே பூட்டி வச்சுருக்காங்கடா. மக்களை, பூட்டு போட்டிருக்குதுங்க. அங்கே ஒரு 4 வீடு இருக்குது, ஆனால் பூட்டியிருக்காங்க. எவ்வளோ தூரம் இருக்குது? பாகிஸ்தான் எவ்வளோ தூரம் இருக்குது? ஜம்மு காஷ்மீர் நடுவில் தானே இருக்கும். ஜம்மு காஷ்மீர், கார்கில். ஹெமிஸ் நேஷனல் பார்க் தான்டா இது. ஓ தெரியல மக்களே. அந்த வீட்டில் வந்து பூட்டி வச்சுருக்குறாங்க. அந்த வீடா லாட்ஜ் என்னன்னு தெரியலைங்க. நம்ம கீழே போய் ஏதாவது ஹெமிஸ் பாகிஸ்தானில் இது வந்து பார்டர்னு சொல்ல முடியாதுடா. இப்போ பாண்டிச்சேரி தமிழ்நாடு அந்த கூட்டேரிப்பட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாண்டிச்சேரி கொஞ்சம் தமிழ்நாடுன்னு வரும்ல, அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம். நமக்கு தெரியாமல் வந்து ஏன் நம்ம ஏதாவது சிக்கிக்கிட்டோன்னு வச்சுக்க, வம்பாயிருமில்ல. அதெல்லாம் மிலிட்ரி எல்லாம் ஃபுல்லாக இருப்பாங்கன்னு வச்சுக்கோ. இருந்தாலும் ஏதோ ஒரு நம்ம தெரியலங்க போது இருங்க, கீழே போய் பார்க்குறேன் யாராவது இருக்கிறாங்களான்னு. தண்ணி வாங்கி குடிக்கிறதுக்கு கூட ஆள் லெவல் இருக்குது. மக்களே, வீடு பாருங்கள், இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் இருக்குது. இந்த வீட்டில் ஆள் இருக்காங்களா என்னன்னு தெரியலிங்க. 5 நிமிஷம் சத்தம் போடுற யாருமே வெளியே வர மாட்டேங்கிறாங்க. இதை வேறு பூட்டி வேறு வச்சுருக்குறாங்க. கொஞ்சம் தண்ணி வாங்கி கொடுக்கலான்னா அதுக்கே ஆள் இல்லை ஆச்சுங்களா. இதில் வீடா இல்லை என்னன்னே தெரில. ஒருத்தர் இல்லை இந்த கிராமத்தில். அதிகபட்சம் ஒரு 10 குடும்பம் இருக்கலாம் இங்கே இருந்தால். அங்கே தெரியுது பாருங்கள், கொஞ்சம் ஒரு மாதிரி. அதெல்லாம் வந்து இந்த புத்திஸ்ட்டு அவங்களோட சம்மந்தப்பட்டது ஏதாவது தான் இருக்குங்க. ஏன்னா அவங்க தான் அந்த மாதிரி பில்டிங்கெல்லாம் டிசைனாக கட்டுறாங்க. ஆளுங்க யாருமே இல்லைங்க, அவ்வளோதாங்க. இது கோவில், இது வீடு. ஒருத்தர்
ஒருத்தருமே இல்லைங்க, கிராமமே காலிங்க, யாருமே இல்லை. இங்க பாருங்க, அதில் இன்னும் லாட்ஜ் மாதிரி இருக்குங்க, லாட்ஜ் மாதிரி இருக்கு. என்னங்க மக்களே, ஒருத்தருமே இல்லைங்க இந்த கிராமத்தில். எவ்வளோ கஷ்டப்பட்டு கீழேருந்து மேலே ஏறி வந்தான், யாருமே இல்லை. இங்கே பாருங்க அந்த கிராமத்தை அப்படியே பாருங்கள், அங்கே பாருங்கள் பனி. அவ்வளோதான் இந்த கிராமம். இங்கே அது ஒரு பில்டிங்கு, இது ஒரு வீடு. அது வந்து அந்த புத்திஸ்ட் அவங்க சம்மந்தப்பட்டது, அதாவது ஒரு பில்டிங் அதுங்க. அது வந்து உறுதி ஸ்னோ லெப்பர்டு லாட்ஜ்னு போட்டிருக்குது, அது இங்கே இருக்குங்க. அந்த வீடு சொல்கிறேன். இதுவும் பார்த்திங்கன்னா அவங்களோடது தான் பாருங்க. அந்த ஒரு வீடு மட்டும் குடியிருப்பு ஆளுங்க இருக்கிற மாதிரி தெரியுது, ஆனால் ரொம்ப நேரம் சத்தம் போட்டே இருந்தேன், ஆள் யாருமே வெளியே வரல. சரி மக்களே, அவ்வளோதாங்க இந்த ஸ்னோ லெப்பர்டு. இப்படி ஒரு கிராமம் இங்கே இருக்குது, கேள்விப்பட்டு பார்க்கலன்னு தான் வந்தோம். வந்து பார்த்தா இங்கே யாருமே இல்லை, ஒருத்தரும் கூட இல்லை. பாருங்கள், ரொம்ப நேரமாக வந்து கிட்டத்தட்ட அரை மணி நேரமாச்சு நின்றுருக்குறோம், ஒரு ஆள் வந்த மாதிரி தெரில, ஒருத்தருமே இல்லைங்க. கிராமமே காலியான மாதிரி இருக்குது. காலியாக இருக்கிறா இல்லை பார்த்துட்டு நம்மளை பார்த்துட்டு வெளியே வர மாட்டேங்கிறாங்களே என்னன்னு தெரியல. அந்த வீட்டில் போய் ரொம்ப நேரம் கூப்பிட்டு பார்த்தா அங்கேயும் ஆள் வரலைங்க. உங்களுக்கு நேரம் எதுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய பனிமலை, பின்னாடியும் பனி இருக்குங்க. லடாக், அதாவது லேலிருந்து 80 கிலோமீட்டர் வருதுன்னு வச்சுங்க. அதில் வந்து ஒரு 10 கிலோமீட்டர் ஆஃப் ரோடுங்க, அதில் தான் ஏற்றிட்டு வந்தோம். இப்போ யாரும் இல்லை பாருங்கள், இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்து இந்த கிராமத்தை பார்க்கலான்னு வந்தோம், ஒருத்தரும் இல்லை. கையெல்லாம் விரைச்சிருச்சுங்க, கேமரா ஹேண்டில் பண்ணணும் இல்லைங்க. கேமரா வந்து பவர் பட்டன் ஆன் பண்ணுறது க்ளவுஸ் போட்டால் தெரியலன்னு சொல்லி க்ளவுஸ் போடாமல் தான் வண்டி விட்டு வந்தேன். கையெல்லாம் உணர்ச்சி இல்லாத மாதிரி ஆயிடுச்சு, உதரெல்லாம் பயங்கரமாக வெடிச்சிருச்சுங்க. டெம்பரேச்சர் 12 டிகிரி 14 டிகிரி காட்டுச்சு. பார்த்துவா, ஐயோ கருத்துல போகுது. இது வந்து ஹெமிஸ் நேஷ்னல் பார்க்கோட சேர்ந்த மலைன்னு நினைக்கிறேங்க. ஹெமிஸ் நேஷ்னல் பார்க்கில் தான் அதிகமாக ஸ்னோ லெப்பர்ட் இருக்குதுன்னு நான் ஒரு இதில் படித்தேன். பார்த்தோம்னா நம்ம நிற்கிற இடமும் வந்து ஹெமிஸ் பார்டரு அந்த ஒரு மவுண்டன் ரேஞ்சில் தான் இருக்குங்க. இந்த ஏரியாவில் ஸ்னோ லெப்பர்ட் வந்து அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏதாவது கேட்கல, ஏதாவது தெரிஞ்சுக்கலன்னா ஒருத்தருமே இல்லை, யாருமே இல்லை. லாட்ஜ்னு போட்டிருக்கு, ஸ்னோ லெப்பர்ட் லாட்ஜ்னு போட்டிருக்குது. லாட்ஜ் வச்சுருக்கிறவங்க, ரிசப்ஷனில் இருக்கிறவங்க இங்கிலீஷ் எல்லாம் பேசுவாங்க. நமக்கு இங்கிலீஷ் ஓரளவுக்கு உருட்டு பேசினோம்னாலும் அவங்களுக்கு புரிய வச்சுக்குவோம், அவங்க சொல்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அதை வச்சு உங்களுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணி கூட சொல்லலாம். ஆனால் அதுவும் வந்து பூட்டியிருக்கு, யாருமே இல்லை, இந்த ஏரியாவே இல்லை. ரொம்ப ஒரு மாதிரி அமைதியாக இருக்குது இது அந்த கிராமம். ஆமாம், இங்கே மனிதர்கள்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மட்டும்தான் இருக்கிற போல் இருக்குது இந்த மலையில். இப்போ அப்படியே ஒரு ரவுண்டை பார்த்துக்குங்க. அவ்வளோதான் இந்த ஸ்னோ லெப்பர்டு வில்லேஜ். என்னை மன்னிச்சிடுங்க, ரொம்ப தூரம் கஷ்டப்பட்டு வந்து உங்களுக்கு ஒரு குடியிருப்பு பில்டிங்கை வீடையும் கூட காட்ட முடியலன்னு நினைக்கும் போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ரெண்டாவது, இங்கே பில்டிங்கும் இல்லை, வீடும் இல்லை, ஒன்றும் இல்லை, யாரும் இல்லை, இந்த கிராமமே காலி. ஓகேங்களா, வீடியோ எதாவது ரன் பண்ணிக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல பதில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.